இது உடல் வளர்த்து உயிர் வளர்க்க வழிகாட்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர், இன்னைக்கு நம்ம கூந்தல் பராமரிப்பு பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் கலரிங் அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஹேரை இன்னைக்கு பார்லர் போகாதவங்க யாருமே இல்லை. ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே சம அளவில் போயிட்டு தான் இருக்காங்க. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும்? அதே மாதிரி ஹேர் டை அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டுமா நான் ஏற்கனவே சொன்னேன், ஹேர் உயிர் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ வேரில் படாமல் எது செஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கலரிங் பண்ணுறோம். கலரிங் பண்ணுறது முடியினோட வேரில் படாமல் முடியினோட மேல் வாக்கில், இப்போ சைடில் பண்ணுறாங்க, முடியினோட கீழே பண்ணுறாங்க, அழகு, ஒன்றும் தப்பு இல்லை. தோலில் படாமல் மாத்திரம் பண்ணணும். ஒன்று ஹேர் டை. ஹேர் டையில் 2-3 விஷயம் இருக்குமா. ஒன்று, ஹேர் டை போடுறவங்க தயவு செஞ்சு காலையில் போடாதீங்க. ஏன்னா வெயிலில் போகும்போது வெயில் அந்த ஹேர் டை வெயிலை உள்வாங்கக்கூடிய தன்மை உள்ளது. ஈவினிங்க்கு மேலே 5 மணி 6 மணிக்கு மேலே ஹேர் டே அடிங்க. ஒன்று. ரெண்டாவது, அமோனியா கலவை இல்லாத ஹேர் டே அடிச்சிங்கன்னா நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த அமோனியா இருக்கிற ஹேர் டே எல்லாமே சில நேரம் எல்லாருக்கும் வர்றதில்லை. இப்போ எனக்கு ஹேர் டே நான் ரொம்ப நாள் போடுறோம், எல்லாருக்கும் வர்றதில்லை. பட் இந்த அமோனியா அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தோலில் அரிப்பு வரும், சின்ன சின்னமாக தடிப்பாக வீக்கம் வந்துடும், கொப்பளமாக வந்துடும், சில நேரம் உதடெல்லாம் வீங்கிடும். ஸோ அமோனியா கலவை இல்லாத. மூணாவது, பிபிடி, பேராஃபெனிலின் டயமின். இந்த பிபிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே, ஃபோட்டோ, இந்த 2 டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். அதுதான் கருமை மாதிரி. அந்த கருமை இதில் நிறையா சேர்ப்பாங்க, இந்த பிபிடி கெமிக்கல். இந்த பிபிடி கெமிக்கல் 2.5% கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஹேர் டை. நீங்கள் என்ன ஹேர் டை யூஸ் பண்ணுறீங்களோ அதனோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிபிடி அளவு போட்டிருக்கோம். அமோனியா இருக்கா இல்லையான்னு போட்டிருக்கோம். அமோனியா ஃப்ரீன்னு போட்டிருக்கோம். பிபிடி அதிகமாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர். என் பொண்ணுக்கு தைராய்டு இருக்கு, முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. அம்மா, பொதுவாகம்மா பெண்களுக்கு ஹேர் ஃபால் நான் எப்போவுமே சொல்கிறதுமா, ஒன்று பொடுகுனால் வரலாம், பேன்னால் வரலாம், இல்லை இந்த மாதிரி தைராய்டுனால் வரலாம், பிசிஓடினால் வரலாம். ஹார்மோன்னால் வர்றதுலையே ரொம்ப கஷ்டமான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தா தைராய்டு தான்மா. ஏன் அப்படின்னு கேட்டால், தைராய்டு சுரப்பி, அந்த தைராய்டு சுரப்பியில் கொஞ்சம் சுரப்பியினோட இது குறையும் போது முடியினோட அவுட்டர் ரூட் ஷீத், இந்த அவுட்டர் ரூட் ஷீட் நான் ஏற்கனவே சொன்னேன் செயின் மாதிரி இருக்கும், அந்த அவுட்டர் ரூட் ஷீட் தின்னாயிருமா. ஸோ முடியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது நீங்கள் தைராய்டை ரெகுலராக, தைராய்டு மாத்திரையும் சரி இல்லை தைராய்டு செக்கப்பையும் சரி ரெகுலராக கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று. கூட சேர்த்துமா பயோட்டின் 10 மில்லிகிராம் மாத்திரை தினம் காலையிலையும் நைட்டும் ஒரு 3 மந்த்ஸ் போட்டிங்கன்னா இந்த ஹேர் ஃபால் குறையுமா. பட் தைராய்டை ஸ்டெபிளைஸ் பண்ணால் தான் உங்கள் குழந்தைக்கு ரெக்கவரிமா. நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் ராமன் மாம்பலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. எனக்கு 50 வயசு ஆச்சு சார். சொல்லுங்க. தலையெல்லாம் நல்லா கருப்பா இருக்கு, தாடி மட்டும் கொஞ்சம் வெள்ளையா எடுத்து சொல்லி டை அடிப்பேன். மேக்ஸிமம் எல்லா டையும் போட்டு பார்த்துட்டேன். சரி. பியர்டு கலர் டை இல்ல, பியர்டுக்கு மட்டும் தனியா கொடுக்குறாங்க பாருங்க, தாடிக்கு மட்டும். அதை கூட லேசா டச் பண்ணா கூட முகத்தெல்லாம் அரிக்கிற மாதிரி ஆகுது, அடிப்பாது. அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி சரி பண்றேன். இல்லைங்க, நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு 50 வயசு ஆச்சு. ஆமா சார். தாடி தேவையில்லை. ஒன்று, தாடி எடுத்துடலாம், ஷேவ் பண்ணால் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ரெண்டாவது, ஹேர் டே அலர்ஜி ஆகுது. அப்படி நமக்கு ஹேர் டே போடணுமா? இது கொஞ்சம் அழகா இருந்துச்சு தாடியை பார்க்க. ஓ, தாடி அழகா இருக்குங்கிறீங்களா? நான் அதுக்கு இன்னொரு விதமாக சொல்கிறேன் பாருங்க. தாடி வெள்ளையாக இருக்கிறது அதை விட அழகுங்க. சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி. நான் என்ன சொல்கிறேங்க, அதாவது டை யூஸ் பண்ணுறதை பற்றி தப்பு இல்லைங்க. பட் டை நமக்கு அலர்ஜியாக இருக்குன்னா நான் பிளாக் ஹென்னா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பொதுவாக கருப்பு மருதாணி, இந்த பிளாக் ஹென்னாவை போட்டு பாருங்கள். இந்த பிளாக் ஹென்னாலையும் அலர்ஜி வருதுன்னா தயவு செஞ்சு டையை தொடாதீங்க. நான் ஏற்கனவே இப்போ டையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். டை முடியில் தான் படணும், தோலில் படக்கூடாது, காலையில் நேரத்தில் போடக்கூடாது, அமோனியா கலவை இல்லாமல் இருக்கணும், பிபிடி 2.5% கம்மியாக இருக்கணும், இருந்தால் நல்லது. இப்போ அலர்ஜி வருது அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. பிபிடி 2.5% அதிகமாக இருந்துச்சுன்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த பிபிடி கிட்னி வழியாக தான் நம்மளை ஃபில்டர் பண்ணி வெளியே போகுது. இந்த பிபிடி கிட்னியை கூட பாதிக்கக்கூடியது.
அதுக்காக உடனே நம்ம ஹேர் டை எல்லாம் உடனுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அந்த அளவை மாத்திரம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுடாமா. சார், வெயிட் ரிடக்ஷன்னால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ண முடியும்? வயசு என்னம்மா உனக்கு? 26 சார். எவ்வளோ வெயிட் இருக்கம்மா? 60 சார். கல்யாணம் ஆயிட்டாமா? இல்ல சார், இன்னும் ஆகல. ஓ, நீ வெயிட் ரிடக்ஷன் பண்ணதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்திருக்கு. அதனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு. சரிம்மா. அப்புறம் வந்துட்டு பிளான்டர் வாட்ஸ் இருக்கு சார் கால்ல. இந்த ரெண்டுக்கும் உனக்கு ட்ரீட்மெண்ட். அம்மா இங்க பாரு, ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்கு காரணம் ஒரு ஹார்மோன். ஆக்சுவலாக எல்லாரும் என்ன தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப விகரஸாக பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும்பாங்கம்மா. அது தப்புமா. பேசிக்கலாக இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்கு ரீசன் ஹார்மோன். குழந்தை உண்டாகி குழந்தை டெலிவர் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் ஒன்று. ரெண்டாவது, அதே ஹார்மோன் கூடுதலாக குறைவாக வரும்போது வரக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்கு காரணம் தோலுக்கு கீழே இலாஸ்டிக் டிஷ்யூ, அதாவது தோலுக்கு கீழே இந்த இலாஸ்டிக் டிஷ்யூ அந்து போயிருச்சு அப்படின்னா தோல் அந்த இடத்துல சுருங்கி போயிடும். இதுதான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். திரும்ப ஸ்ட்ரெச் மார்க்ஸ் சரி ஆவாது ஆவாது ஆவாது. நீ தயவு செஞ்சு இது லேசர் பண்ணி சரி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு நிறைய ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்கம்மா. பட் போகாது. அதை விட்டுருமா, அதோட வாழ கற்றுக்கணும். பிளான்டார் வார்ட். பிளான்டார் வார்ட்டுக்கு காரணம் ஒரு வைரஸ் கிருமி. வைரஸ் கிருமி 26 வயசில் வருது அப்படின்னா பொதுவாக நம்மளோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. எதிர்ப்பு சக்தி நல்லா சாப்பிடணும், கரெக்டாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவதுமா, பிளான்டார் வார்ட்டுக்கு சேலாக்டின் ஒரு ஆசிட் இருக்குமா. ஆசிடை மார்னிங் அண்ட் நைட் தொட்டு வைங்க, குறைஞ்சிருமா. பிளான்டார் வாட் வர்றதெல்லாம் நார்மல்மா. ஏன்னா நம்ம இப்போ அதிகப்படியாக நம்ம ஷூ யூஸ் பண்ணுறோம், வேர்வை நிற்கிது, அடுத்தவங்கள்ட்ட இருந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நிறைய காரணங்கள் இருக்குமா. இந்த சேலாக்டின் போடுங்க, குறைஞ்சிருமா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து கௌரி பேசுறேன். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். சொல்லுடாமா. எனக்கு 24 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. 5 வயசா இருக்கும் போது தலையில பூச்சி வெட்டு வந்து முடி கொட்டிச்சு 2 இடத்துல. சரிம்மா. அது நிறைய டாக்டர் கிட்ட பார்த்தேன், நிறைய லோஷன் கொடுத்தாங்க. ஆனா அது போடும் போது ஒரு 2-3 முடி வளருது. அதுக்கப்புறம் எந்த எஃபெக்ட்டுமே இல்ல. அது யூஸ் பண்ணிட்டே இருந்தா கூட எந்த எஃபெக்ட்டுமே இல்ல. அம்மா, பூச்சி வெட்டுக்குமா முன்னாடி வந்து அதுக்கு பேர் தப்பாக வச்சுட்டாங்கம்மா. அது பூச்சி வெட்டு கிடையாது. எந்த பூச்சியும் அதை வெட்டி முடிய காலி பண்ணுறது இல்லைம்மா. அது நான் என்ன சொல்லுவோம்மா, சிந்தனை வெட்டுமம்மா. ரொம்ப யோசிக்கிறவங்க, ரொம்ப டென்சிவாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியதுன்னு சொல்லுவோம். பட் 5 வயசில் வந்திருக்குங்கிறப்போ நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நம்மளோட முடியினோட வேறு எதிர்த்து தெரியாமல் நடத்துகிற சண்டையில் வர்றதுமா. இதுக்கு வைத்தியம் வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் தான்மா. ஸ்டீராய்டு மாத்திரைகள்னு சொல்லும்போது 5 மாதம் கண்டினியூஸாக போடணும். நீங்கள் 1 மாதம் போடுவேன், 2 மாதம் போடுவேன், 4 முடி முளைச்சோன்னே விட்டுருவேன், அந்த மாதிரி இருந்தால் சரியாகாது ஒன்று. 5 மாதம் மாத்திரை போடுறோம், 5 மாதம் மாத்திரை போட்ட பிறகும் எல்லாருக்கும் சரியாயிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 70லேருந்து 80% சரியாயிருது. ஒரு 30% சரி ஆகுறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்சக்தி சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு ஸ்டீராய்டை லாங் டேர்ம் போடும்போது அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குமா. எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வச்சுருக்கேம்மா, ஹை ரிஸ்க் பேஷண்ட். ஸ்டீராய்டு போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வித்ட்ரா பண்ணோன்னே திரும்ப முடி ஊதுறோம், திரும்ப போடணும், இப்படியே நான் நிறைய கஷ்டப்படுறேம்மா. அதாவது நீங்கள் 5 மாதம் போட்டு பாருங்கள், 5 மாதத்தில் குணமான ஆகுமா. இல்லைன்னா ரெகுலராக அந்த மருந்தை போட்டுக்கிட்டு தாம்மா இருக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா அது போகிறதில்லை. ஒரு தலையில் ஊதுற முடி இன்றைக்கி தலையோடு போனால் பரவாயில்லம்மா, நாளைக்கு கண்ணு பட்டையிலையும் போயிடும், வேறு எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. 5 மாதத்தில் போயிருச்சுன்னா போயிடும், போகலைன்னா லைஃப் லாங். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 51 இயர்ஸ் ஆகுது டாக்டர். சொல்லுடாமா. 51 இயர்ஸ் ஆகுது டாக்டர். இதனால இப்ப பிரஷர் சுகர் எதுவுமே இல்லை. இப்பதான் யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு வந்திருக்கு. இது வந்ததுல இருந்து அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, பீரியட்ஸ் தான் சரியா வருது. இருந்தாலும் நான் ஸ்கின்னு, தலைமுடி எல்லாம் ரொம்ப ட்ரையா போகுது டாக்டர். நானும் பாதாம் எல்லாமே சாப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் மூஞ்சி, கழுத்து, மூஞ்சி, தலை எல்லாமே ட்ரையாவே போறது. அப்படியே நெத்தியெல்லாம் வெடிச்சு வேற போகுது டாக்டர். அப்படியே கோடெல்லாம் வந்துருக்கு டாக்டர். இதுக்கு ஏதாவது வீட்லயே ரெமெடி கொடுக்குறீங்க, இல்ல ஏதாவது ஆயின்மெண்ட் சொல்றீங்களா, கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இல்லம்மா, ஃபுல்லா போயிடுது. ஆமா, ஆக்சுவலாக ஸ்கின்னோட இதே எப்படின்னு பார்த்தீங்கன்னாம்மா, ஒரு மனுஷனுக்கு ஸ்கின்னு வந்து 5.5 கிலோ இடமா. இந்த 5.5 கிலோ எடையில் 70% தண்ணி. அப்போ கிட்டத்தட்ட 3லேருந்து 3.5 கிலோ வரைக்கும் வெறும் தண்ணி தாம்மா இருக்குது தோலுக்குள்ளே. வயசு ஆக ஆக
இந்த தண்ணி சத்து குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிச்சோன்னே தோலெல்லாம் சின்னதாக வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும், ஒன்று ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இது நார்மலாக 50 வயசை தாண்டி எல்லாருக்கும் வர்றதாம்மா. இது உங்களுக்கு வந்திருக்கிறது வியாதி இல்லைம்மா, இது நார்மல் ஏஜிங், அக்செப்ட் இட். ஒன்று. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு அவ்வளோ ட்ரை ஆகுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எலோவேரான்னு ஒரு க்ரீம் இருக்குமா. இது ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசரை ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு, அதாவது ஈரப்பதமாக்கிட்டு இந்த மாய்ஸ்சரைசரை போடணுமா. டைரெக்டாக சும்மா தூக்கி எலோவேரா க்ரீமை போட்டிங்கன்னா பிரயோஜனப்படாதுமா. நீங்கள் எலோவேரா போட்டாலும் சரி, எனி மாய்ஸ்சரைசர் நீங்கள் தேங்காய் எண்ணெயாக கூட இருக்கலாம். மங்கு இருக்கு டாக்டர், மங்கு இருக்கு. அதுக்கு நான் மருந்து சொல்கிறேம்மா. இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு போடுங்க. கை கால் எல்லாமே இப்போ குளிச்சுட்டு வந்தோடனே போடுங்க. இல்லை ராத்திரி நீங்கள் போடுறீங்கன்னா லைட்டாக தோல் மேலே தண்ணியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாய்ஸ்சரைசர் போடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும்மா. மங்குக்கு காரணமாக ரொம்ப சிந்திச்சோம் அப்படின்னா பிரெயினில் இருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமா, அது மங்குக்கு காரணம். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப வெயிலில் போகிறவங்களுக்கு கூட மங்கு வரலாம். அப்போ சிந்தனையை குறைங்க, வெயிலில் போகிறத நிப்பாட்டுங்க. மெலலைட் எக்ஸல்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, மெலலைட் எக்ஸல். இந்த ஆயின்மெண்ட்டை நைட் போட்டிங்கன்னா ஒரு 15-20 நாளில் குறைஞ்சிருமா. குறைஞ்சோடனே வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போடுங்க, மெதுவாக விட்டுருங்க, சிந்தனையை குறைங்க. நன்றிம்மா, நன்றி டாக்டர். இன்னைக்கு பலவிதமான நோய்கள் தண்ணீரால பெருகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்ணீரை தலைக்கு பயன்படுத்துறதால முடிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இது குறித்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன்.